ஹாய் சார் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி வாங்குறது விற்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எல்லோரும் நம்ம பிஎன்ரதியோட ப்ரைம் ட்ரேட் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணதுக்கப்புறம் வாட்ச்லிஸ்ட் பேஜில் உங்களுக்கு சர்ச் ஸ்கிரிப்ட் இருக்குது. இதில் உங்களுக்கான ஸ்டாக்ஸை அடிஷன் இல்லாட்டி டெலிஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டி 50ல் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ், அதாவது தேசிய பங்குச்சந்தையில் ட்ரேட் ஆகிற டாப் 50 கம்பெனிஸில் மட்டும் நான் அந்த பங்குகளை வாங்கலாம் இல்லை விற்கலான்ட்டு நான் இருக்கேன்னா மேலே MW இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் MWன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிஃப்டி 50யை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் NSEயில் ட்ரேட் ஆகிற டாப் 50 கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. இந்த டாப் 50 கம்பெனிஸில் நீங்கள் 2 விதமாக ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஒன்று வாங்கி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணி, அதை 1 நாள் 2 நாள் வச்சுருந்து செல் பண்ணலாம். 10 வருஷம் 20 வருஷம் கூட வச்சுருந்து செல் பண்ணலாம். அப்படி லாங் டேர்ம் வச்சுருந்து நீங்கள் செல் பண்ணுறதுக்கு பேர் இங்கே ஹோல்டிங்ஸு, டெலிவரி, சிஎன்சின்னு நிறையா பேரில் சொல்லுவாங்க. அதுவே இன்றைக்கே வாங்கிட்டு இன்றைக்கே நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ராடே ட்ரேடிங் பாங்க. அதுக்கு 3 விதமான ப்ராடக்ட் டைப் யூஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு விப்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த விப்ரோவோட ஷேர் ப்ரைஸு NSEயில் $256.31 இருக்குது. இதை NSEயில் வாங்குறத NSE செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை BSE வேணும்னா BSE செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ NSE செலக்ட் பண்ணிட்டு ஓவரால் டேட்டா என்ன ரேட்டில் ஓப்பன் ஆகிருக்கு, என்ன ரேட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, வால்யூம் எவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் செக் பண்ணிட்டு நான் பை பண்ணலான்னு இருக்கேன்னா பையை செலக்ட் பண்ணிக்கலாம். பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு NSEயோட குறியீட்டு என்னான நிஃப்டி 50யும் BSEயோட குறியீட்டு என்னான சென்செக்ஸு என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி மேலே காமிக்கிறாங்க. அதுக்கு கீழே விப்ரோ NSEயில் என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகுது, BSEயில் என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி இருக்குது. இப்போ குவான்டிட்டி உங்களுக்கு 1 ஷேர் வேணும்னா 1ன்னு என்டர் பண்ணிக்கலாம், 10 ஷேர் வேணும்னா 10ன்னு என்டர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ப்ரைஸு இப்போ $256.21 இருக்கிறத நான் கரெக்டாக $256 வந்தால் மட்டும்தான் வாங்குவேன்னா 256 போட்டுட்டு ப்ராடக்ட் என்றைக்குமே ஹோல்டிங்ஸாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா CNC தான் செலக்ட் பண்ணிக்கணும். CNC செலக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் டைப் வேலிடிட்டியெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் பையை ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ பை ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த பெண்டிங்கில் இருக்க ஆர்டரை நான் தெரியாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன், இதை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் நான் இதுலேயே பை பண்ணுறேன்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை, கேன்சல், ரிப்பீட்னு 3 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணான்னா கேன்சல் செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை கேன்சல் பண்ணலை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன்னா நோ கொடுத்துக்கோங்க. அதே இப்போ 10 குவான்டிட்டி போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா நான் 10 குவான்டிட்டி போடுறேன்னா ரிப்பீட்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இல்லை $256 ப்ளேஸ் பண்ணியிருக்க ஆர்டர் $256.35 ட்ரேட் ஆகுது, இதை நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன்னா மாடிஃபை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ரேட்டு வேணும், இப்போ $256 இருக்கிறத ஒரு $256.30 நான் மாற்றிக்கிறேன்னா மாடிஃபை நீங்கள் அந்த ரேட்டு என்டர் பண்ணிட்டு மாடிஃபை ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. எப்போ இந்த 30 வருதோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ உங்களுக்கு அந்த ஆர்டர் பை கிடச்சிரும். இல்லை 30 நான் என்டர் பண்ணேன் அதுவும் எனக்கு கிடைக்கல, நான் மறுபடியும் மாடிஃபை பண்ணிக்கிறேன்னா மறுபடியும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ 30 போட்டதை நான் $256.40 என்டர் பண்ணுறேன்னா நீங்கள் 40 போட்டு மாடிஃபை ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ எனக்கு 40 கிடச்சிருச்சு. இப்போ பை கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டரில் விப்ரோ ஷேர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கே காமிக்குது. ஓகே, உங்களுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா கீழே 3வது ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் CNCயில் விப்ரோ 10 குவான்டிட்டி $256.40 வாங்கினேன். இப்போ $256.35 36 ட்ரேட் ஆகுது. ஓவரால் நம்மளோட ட்ரேட் பண்ணதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு MTM இல்லாட்டி P&Lல காமிக்கும். ஹோல்டிங்ஸாக ஒரு ஷேர் வாங்கும்போது மொதல் நாள் மட்டும்தான் உங்களுக்கு பொசிஷனில் காமிக்கும். அடுத்து வர டேஸ் எல்லாமே பக்கத்தில் ஹோல்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, அது இப்போ கரண்ட் ரேட்டில் எவ்வளோ போயிட்டுருக்கு, ஓவரால் உங்களுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறது உங்களுக்கு ஹோல்டிங்ஸில் காமிச்சிருங்க சார். ஓகே, இப்போ ஈக்விட்டி ஹோல்டிங்ஸில் எப்படி ஒரு ஸ்டாக் வாங்குறது நம்ம பார்த்துருந்தோம். அதுவே இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம சிப்லான்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த சிப்லா கம்பெனியை நான் வாங்கலான்னு இருக்கேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, பையை செலக்ட் பண்ணிக்கலாம். பை செலக்ட் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் டைப்பு CO, BO, MISன்னு 2 விதமாக இருக்குது.
இப்போ சிஓக்கும் பிஓக்கும் என்ன வித்தியாசம்னா, சிஓ அப்படிங்கிறது கவர் ஆர்டர். நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க, அதுக்கு ஸ்டாப் லாஸ் மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு 1568 ரூபா இருக்க சிப்லாவை நான் வாங்கிக்கிறேன். இங்கே இருந்து எனக்கு ₹1 கீழே இறங்குனாலே ஸ்டாப் லாஸ் போதும்னா அப்போ ஸ்டாப் லாஸில் ₹1 போட்டுக்கோங்க. இல்லை 10 பாயிண்ட் கீழே இறங்குனா எனக்கு போதும்னா 10ன்னு போட்டுக்கோங்க. ரேட்டை விட நீங்கள் வாங்கின ரேட்டில் இருந்து ஸ்டாப் லாஸ்க்கு எவ்வளோ வித்தியாசமோ அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பையை ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். பை கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் ஆர்டர் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ. அதுவே பிஓ அப்படிங்கிறது உங்களுக்கான டார்கெட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1568 ரூபா இருக்க ஸ்டாக்கு நான் கரண்ட் ரேட்டில் வாங்கிக்கிறேன், அதாவது 68க்கே நான் வாங்கிக்கிறேன். இதில் இருந்து 1565 ரூபா வந்துச்சுன்னா எனக்கு மினிமம் லாஸ் போதும். அதாவது 3 பாயிண்ட் இறங்குச்சுன்னா எனக்கு மினிமம் லாஸ் போதும். அதே மாதிரி 2 பாயிண்ட் மேலே ஏறிச்சுன்னா எனக்கு மினிமம் ப்ராஃபிட் போதும். அப்படின்னா அந்த பாயிண்ட் வித்தியாசத்தை நீங்கள் இதில் போட்டு பையை ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான ஆர்டர் பெண்டிங்கில் இருக்கும். பை கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுவே மூணாவது எம்ஐஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எம்ஐஎஸ் அப்படின்னா மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். இப்போ எப்படி ஹோல்டிங்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஆர்டர் பை பண்ணிங்களோ அதே மெத்தடில் தான் எம்ஐஎஸ் ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் பை பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கண்டிஷன்னா, நீங்கள் இந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது, அதாவது சிஓ பிஓ எம்ஐஎஸ் 3 ட்ரேட் பண்ணும்போதுமே 3 ப்ராடக்ட்லேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கான மார்க்கெட் டைமிங் காலையில் 9:15 டு மதியம் 3:15 வரைக்கும் தான். நீங்கள் அந்த 3:15க்குள்ளே இன்ட்ராடே டைமுக்குள்ளே நீங்கள் எடுத்த பொசிஷனை செல் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்கள் விற்க மறந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 3:15க்கு அந்த டைமில் என்ன ரேட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அதே ரேட்டுக்கு உங்களுக்கு பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். என்ன ரேட்டில் ப்ளஸில் இருந்தாலும் சரி மைனஸில் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பொசிஷன் செல் ஆகிடும். ஓகேங்க சார், இப்போ ஒரு ஆர்டர் எப்படி பை பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுவே இன்ட்ராடேயில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும்தான் அப்ளை ஆகும். பை பண்ணுறீங்கன்னா சிஓ பிஓ எம்ஐஎஸ் எது வேணாலும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதுவே செல் பண்ணுறீங்க அப்படின்னா சிஓ பிஓங்கிற ஆப்ஷனை நீங்கள் எல்லா ஸ்டாக்குக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எம்ஐஎஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து நிஃப்டி 50ல் ஃப்யூச்சர் அண்டு ஆப்ஷனில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ் மட்டும். அதாவது கிட்டத்தட்ட 2500 கம்பெனிஸ் இருக்குது, என்எஸ்சியில் 2500 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 233 கம்பெனிஸ் மட்டும்தான் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த 233 ஷேர்ஸை மட்டும்தான் நம்ம எம்ஐஎஸ் ஆர்டரில் செல் அண்ட் பை பண்ணிக்க முடியும். மற்றது எல்லாமே நம்ம சிஓபிஓ யூஸ் பண்ணிக்கலாங்க சார். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். இப்போ விப்ரோ வந்து ஹோல்டிங்ஸை எடுக்கலான்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஹோல்டிங்ஸ்க்கு எனக்கு வேணாம், அது ஃப்யூச்சரில் எப்படி போகும்னு தெரியல, நான் இன்றைக்கே இதை செல் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு இன்ட்ராடேல இந்த ஆர்டர் எடுத்திருக்கேங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பொசிஷன் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, போர்ட்ஃபோலியோவில் உங்களோட ஆர்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் 10 குவான்டிட்டியாக ஹோல்டிங்ஸாக வாங்கியிருந்தேன், அதில் எத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கே காமிக்குது பாருங்கள். 10ல் நான் ஒரு 2 குவான்டிட்டி மட்டும் மாற்றிக்கிறேன்னா குவான்டிட்டி 2ன்னு போட்டு கன்வெர்ட் பொசிஷன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ சிஎன்சியில் 8 ஷேர்ஸ் உங்களுக்கு ஹோல்ட் ஆயிரும், எம்ஐஎஸில் 2 ஷேர் மட்டும்தான் உங்களுக்கு மாறி இருக்குது, பொசிஷன் கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுவே எக்ஸ்ட்ரா நான் இன்னும் ஒரு 4 ஷேர்ஸையும் நான் மாற்றிக்கிறேன்னா சேம் அதையே கிளிக் பண்ணி கன்வெர்ட் பொசிஷன் கொடுத்து 8ல் இன்னும் ஒரு 4 ஷேர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறனால கன்வெர்ட் பொசிஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு டோட்டலாக 10 ஷேர்ஸில் 4 குவான்டிட்டி வந்து எனக்கு எம்ஐஎஸ் ஆகவும் 4 குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு ஹோல்டிங்ஸ் ஆகவும் 6 குவான்டிட்டி நம்மளுக்கு எம்ஐஎஸ் ஆகவும் இருக்குது. ஒருவேளை நான் சிஎன்சியில் இருக்கிறத எம்ஐஎஸ்ஸாக மாற்றிட்டேன், மறுபடியும் அதையே நான் சிஎன்சிக்கு மாற்றிக்கிறேன்னாலும் அந்த எம்ஐஎஸ் ஆர்டரை கிளிக் பண்ணி கன்வெர்ட் பொசிஷன் கொடுத்து எம்ஐஎஸ் டு சிஎன்சின்னு காமிக்கும். அது செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் கன்வெர்ட் பொசிஷன் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் பாருங்கள் எனக்கு 10 குவான்டிட்டியும் சிஎன்சியில் கன்வெர்ட் ஆயிருச்சு. சரிங்க சார், இப்போ இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக்கை நான் வாங்கலாம் விற்கலான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஸ்டாக் சூஸ் பண்ண தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே 6வது ஆப்ஷன் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் மார்க்கெட் மூவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு
மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ளஸில் போகிற ஒரு 10 கம்பெனிஸும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மைனஸில் போகிற ஒரு 10 கம்பெனிஸுமே உங்களுக்கு மார்க்கெட் மூவர்ஸில் காமிச்சிருவாங்க. இல்லை நான் கண்டென்ட் அண்ட் அனாலிசிஸில் செலக்ட் பண்ணிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் இருக்குது. இதில் என்எஸ்சி ஸ்டாக், அதை இப்போ நான் என்எஸ்சி செலக்ட் பண்ணிவிட்டேன். என்எஸ்சியில் நிஃப்டி 50 ஸ்டாக் மட்டும் வேணும்னா நிஃப்டி 50 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு நிஃப்டி 50ல் இன்ஃபோசிஸோட ரெசிஸ்டன்ட் 3 என்னங்கிறது, இப்போ கரண்ட் ரேட் என்ன, ரெசிஸ்டன்ட் 3 என்னங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே பிவோட் பாயிண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இப்போ பிவோட் பாயிண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, R1, R2, R3 இது மூணுமே நீங்கள் செக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை என்னென்ன ஸ்டாக்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் உங்களுக்கு வீக்காக இருக்குது, அதாவது லாங் அப்படின்னா ஸ்ட்ராங்கில் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். அதே வீக்காக இருக்கிறதுல ஷார்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வீக் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே இறங்குன்னு அர்த்தம். அப்போ ஷார்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வேணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ.